கழுத்துல போட்டு விடுங்க பெரியமா. ஐயோ பாருங்கக்கா, போட்டு விடுங்க பெரியமா. யாரு என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். என்ன அசோக் இது? சந்தோஷமா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாடா? நான் ஒத்துக்கிட்டதுனால தானே இந்த கல்யாணமே நடக்குது. எனக்கு சந்தோஷம் தான். என்னாச்சுடா? நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். போடுங்க. இத மாப்பிள்ளை கொடுங்க. அபய லட்சுமியே போற்றிவோம், அஸ்வாரூட லட்சுமியே போற்றிவோம், அஷ்டபுஜ லட்சுமியே போற்றிவோம். என்னக்கா சொல்றா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாண்டி. ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றிவோம், ஓங்கார லட்சுமியே போற்றிவோம், லட்சுமியே போற்றிவோம், கனக லட்சுமியே போற்றிவோம், கற்பக லட்சுமியே போற்றிவோம், கனகாபிஷேகம். அண்ணா, நான் தான் சொன்னேன்ல 36 அடி பாய்வேன்னு. இப்ப எதுவும் கேட்காத. கல்யாணம் முடியட்டும், நாம அப்புறம் பேசிப்போம். போற்றிவோம், சர்வலட்சுமியே போற்றிவோம், சம்பத் ஸ்வரூபியே போற்றிவோம். போடு. சந்தான லட்சுமியே போற்றிவோம், சாந்த லட்சுமியே போற்றிவோம், சாகரோத்பவ லட்சுமியே போற்றிவோம், சித்த லட்சுமியே போற்றிவோம், சிவானந்த லட்சுமியே போற்றிவோம், சுபலட்சுமியே போற்றிவோம், சுந்தர லட்சுமியே போற்றிவோம், ஸ்வர்ண லட்சுமியே போற்றிவோம், சௌபாகிய லட்சுமியே போற்றிவோம், சௌந்தரிய லட்சுமியே போற்றிவோம், ஸ்வர்க லட்சுமியே போற்றிவோம், சைன்ய லட்சுமியே போற்றிவோம், ஜெயலட்சுமியே போற்றிவோம், ஜெகலட்சுமியே போற்றிவோம், ஷோடச லட்சுமியே போற்றிவோம், தனலட்சுமியே போற்றிவோம், தயாலட்சுமியே போற்றிவோம், தானியலட்சுமியே போற்றிவோம். இதை எல்லார்கிட்டயே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கௌரிமா, தாலிய உன் கையால எடுத்து கொடு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆவுடைய அப்பன் ஐயா தான். அவரு கையால எடுத்து கொடுக்கறது தான் சரியா இருக்கும். ஐயா வாங்க ஐயா. கௌரி உங்க கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுது. வாங்க பெரியப்பா, வந்து எடுத்து கொடுங்க. கொடுங்க. கெட்டிமேளம், கெட்டிமேளம். மாப்பிள, இந்த குங்குமத்தை தாலியில வச்சு விடுங்க. காட்டுங்க. பொண்ணு மாப்பிளை எந்திரிச்சு சுண்டு வரல புடிச்சுக்கிட்டு அக்னிய 3 தடவை சுத்தி வாங்க.
இப்போவாது சொல்லுங்கண்ணே, இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? இன்னும் என்னால இதை நம்ப முடியலண்ணே. ஐயா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சரியான பாதையில் தான் போய்க் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் குடும்ப வாரிசுக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று நமது திட்டத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறான். எங்கே நினைத்தது நடக்காமல் போய்விடும் என்று பயம் உனக்கு. ஆமாங்க ஐயா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் நாம நினைச்ச மாதிரி அந்த கௌரிய இங்க கூட்டிட்டு வர முடியும். என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானே எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே. ஜெய் கமண்டலக்காள். ஒரு குழந்தையை வசியம் பண்ண வேண்டும் என்றால் இந்த மருந்தை அவள் மேல் தெளித்தால் போதும். அந்த குழந்தை பொட்டி பாம்பாய் அடங்கிவிடும். ஒரு பெண்ணை வசியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வசிய மருந்தை அவள் குளிக்கும் தண்ணீரில் கலந்தால் போதும். அவள் நாம் சொல்லும்படியெல்லாம் ஆடுவாள். அதுவே ஒரு ஆண் மகனை வசியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வசிய மருந்து கலந்த தண்ணீரை குடித்தால் போதும். அவன் நாம் என்ன செய்ய நினைத்தோமோ அதை அப்படியே செய்து முடிப்பான். எப்படி? அண்ணா, நினைச்சதை சாதிக்கிறதுல நீங்க கில்லாடின. அசோக்குக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்லதான். ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா இத செஞ்சுதான் ஆகணும். நீ தப்பா எடுத்துக்காத. என்னண்ணே, எனக்கு தெரியாதா நீங்க எதுக்கு பண்றீங்க, ஏன் பண்றீங்க? என்ன ரெண்டு பேரும் சபைக்கு வணக்கம் சொல்லுங்க. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. சரிங்க. அப்பா, அம்மா, பெரியப்பா, வாங்க. காவேரி, இங்க வா. வா துர்கா. துர்கா, நீ நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷம்மா. அம்மாடி துர்கா, என் குடும்பத்தை காக்க வந்தவன்னு தான் நான் உன்னை சொல்லணும். இனிமே எல்லாமே உன் கையில தான்மா. ஆமாமா, இனிமே எல்லாம் இவ கையால தான். மொத்த குடும்பமும் அழிய போறது இவ கையால தான். ஐயா, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கய்யா. என் வாழ்நாள் பூரா இந்த குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் கும்பிடுற அம்மனுக்கு பிறகு நீங்க தான் எனக்கு எல்லாம். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் அசோக், அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அவங்க எங்களை வாழ்த்தாமையா? இருங்க. வா வா, கால விடு. வா அம்மா, அப்பா, வா, எங்களை ஆசீர்வாதம். நல்லா மொத்த குடும்பத்தையும் மண்ணோட மண்ணாக்க போற ஒருத்திக்கு நானே ஆசீர்வாதம் பண்றேன். இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்லுவேன்? கௌரி, என்ன துர்கா, இப்ப சந்தோஷமா? ஏன் சந்தோஷத்தை விட எனக்கும் சந்தோஷம் தான் முக்கியம். நீ சொல்லு, உனக்கு சந்தோஷம் தானே? என்ன துர்கா இப்படி கேக்குற? எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருப்பேனா? அவ நடத்துற நாடகத்தை பார்க்க பார்க்க எனக்கு சந்தோஷம்தான்.
ஆமா, நான் உங்களை சின்னையான்னு கூப்பிடணுமா இல்ல சித்தப்பான்னு கூப்பிடணுமா? கௌரி மேடம், என்ன நீங்க எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம். பேரை சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். இப்போதைக்கு சின்னையானே கூப்பிடுறேன். இல்லைன்னா என் சித்தி கோச்சுப்பா. என் சித்தி ரொம்ப நல்லவ, ஆனா கொஞ்சம் வெகுளி. பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஜமீன் வீட்டு புது மருமகளே, என்ன சந்தோஷமா? ரெண்டு பேருமே இதே சந்தோஷத்தோட எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க அண்ணி. வா, அண்ணனை போய் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்டா. நீ என்னென்னமோ பண்ணி பார்த்த, ஒன்னும் நடக்கல. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, கொடுத்து வச்சோண்டா நீ. வக்கீலே, எனக்கு தெரியும்டா கடைசியில இதான் நடக்கும்னு. சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அண்ணி. இல்லண்ணே, அது போட்டோ ஷூட் பண்ணிடலாம், வரீங்களா சார்? அதுக்காக தானே வெயிட்டிங். நாங்க போட்டோ ஷூட்டை முடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஃபேமிலியா போட்டோ எடுக்கணும். என்ன, எல்லாரும் அங்க வந்துருங்க. வா துர்கா, போங்க. வந்துடுறோம். போடா, நாங்க வரோம். அண்ணே வாங்க. டேய், நீ எடுறா. சும்மா வாங்கண்ணே. சரி வரேன். வா வீணா. வாங்க வாங்க. அப்பா, பெரியப்பா வாங்க. வா ஜானா, போலாம். என்னாச்சு? துர்கா, எனக்கு ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிங்கய்யா. அக்கா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாக்கா, அசோக் கிட்ட இன்னைக்கு 2ல 1 கேட்டாதான் என் மனசு ஆறும். எனக்கும் அதே கோவம்தான். வா. ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்படுறதே பொழப்பா போச்சு. பேருதாயா தர்மகர்த்தா, தண்டத்திலையும் தண்டம் பெரிய தண்டமா இருக்க. ஏயா இப்படி தனியா வந்து பொங்கி என்ன பிரயோஜனம்? பொடிட்டோப்பா சைஸ்ல இருந்துகிட்டு நம்மள வந்து பாருங்கறா, நம்மளும் வந்து பார்க்க முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில ஆளை கடிச்ச கதையா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் தலையிலேயே ஏறி உட்கார்ந்துகிட்டு என்னையே ஒண்ணுக்காகாத ஒப்புக்கு சப்பானி மாதிரி உட்கார வச்சிட்டாயா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ஐயா இப்படி சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க, விட்டா எப்படியே மண்டே பிச்சுக்கிட்டு
பைத்தியமா மறைநூரை சுத்துவ போல. சொல்ல முடியாதுயா. இப்படியே போனா பைத்தியம் ஆனால் ஆயிருவேன். அம்புட்டு ஆத்திரம் எனக்குள்ள இருக்கு. அத வெளிக்காட்ட முடியாம தவிக்கிற தவிப்பு இருக்கே, அது எனக்கு தாயா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குட்டி பிசாசு பண்ண காரியத்தை நினைச்சு நினைச்சு என் மண்டை சூடாகுது. எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் ஒரு சின்ன செடி வளர்ந்தா அந்த பாறையவே ரெண்டாக்கிடும் தெரியும்ல. குப்பையில கிடக்க வேண்டியவள கோபுரத்தில் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு குத்துதே படையுதுன்னா, தப்பா முளைக்கிற காளான முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என்னானாலும் சரியா, அந்த புள்ள பூச்சியை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். என் கணக்க நான் தான் தீர்த்தாகணும். என்ன பண்ணலாம் சொல்லு. யோ, கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த குள்ள வாத்து அவ சித்தி கூட வெளியூர் போயிடுவா. என்ன பண்ண போற? விடமாட்டேன், விடமாட்டேன். அந்த குட்டி பிசாச இந்த ஊரை விட்டு போக விடாம தடுத்துட்டான். அதுக்கப்புறம் என் கணக்கு தீக்க என்கிட்ட பிளான் ரெடியா இருக்கு. என்ன பிளான் என்கிட்ட சொல்லு. ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நான் சொல்றேன். எப்படி? யோ, நல்லதாயா யோசிச்சிருக்க. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா உன் கணக்கும் தீந்துரும், என் கணக்கும் தீந்துரும். கௌரி, என் கணக்க தீக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. விட மாட்டேன், விடவே மாட்டேன். இவன் எங்க போனானே தெரியலையேக்கா. அக்கா பாத்தீங்களா, இவன் இங்க இருக்கான். இவனு தூங்கிட்டு இருக்கான்க்கா. அந்த வேலை செய்யறவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு எப்படி பகுமானமா இங்க வந்து படுத்து கிடக்குறான்னு பாரு. காவேரி, நீ கேக்குறியோ இல்லையோ, நான் கேக்குறேன். நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை. அதோட அவளை இவன் தலை முழுகணும். எப்படி தூங்குறான்னு பாரு. எழுப்படி அவன. டேய், எந்திரா, எந்திரி. அசோக், எந்திரடா, எந்திரா, எந்திரடா, எந்திரி, எந்திரி. ஐயோ, துரை எந்திருக்கிற சைஸ பாத்தியாக்கா? 2 பேரும் படு கோவத்தில் இருக்கீங்க போல. நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம பக்கத்துல உட்காந்து ராசா என் செல்லமேன்னு கொஞ்சுவாங்களா? நல்லா உரைக்கிற மாதிரி கேளுக்கா. ஏன் பெரியமா, உசுரே போனாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்பா கிட்ட சண்டை போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கேன். என்ன நினைச்சு பெருமைப்படாம சும்மா 2 பேரும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. இல்ல ஏதாவது என்ன வச்சு பிளான் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? மண்ணாங்கட்டி, கல்யாணத்தை நிறுத்துற மொகர கட்டைய பாரு. அந்த ஒண்ணு இல்லாதவ துர்கா கழுத்துல தாலிய கட்டி எங்க மூஞ்சில கரிய பூசிட்டியடா. நீ நல்லா இருப்பியா? தாலி கட்டிட்டேனா? என்ன பெரியமா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் துர்கா கழுத்துல தாலி கட்டினானா? நீ தாலி கட்டாம ரோட்ல போறவனாடா வந்து தாலி கட்டினாங்க? பெத்த அம்மாவை ஏமாத்த உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? ஐயோ அம்மா, என்னம்மா உனக்கு பைத்தியங்கத்தை பிடிச்சிருக்கா? நான் எப்பமா துர்கா கழுத்துல தாலி கட்டினேன்? அப்பா கிட்ட சண்டை போட்டு ரூம்ல இருந்தா தொல்லை பண்ணுவாருன்னா டயர்டா இருந்துச்சேன்னா யாருக்கிட்டையும் சொல்லாம இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன். டேய், உனக்கு என்ன மண்டை மூளெல்லாம் குழம்பி போச்சா? கல்யாணம் பண்ணி ஈனு இழிச்சுக்கிட்டு போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்த நானா? உங்க அண்ணன் கிட்ட போனை கொடுத்து அப்படி எடு இப்படி எடுன்னு கொடுமை பண்ணிட்டு இப்ப அந்த நாசமா போனவ கழுத்துல தாலியே கட்டலன்னு சொல்ற. இத போய் வெளியில சொல்லிடாத. பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. போனு
பாரு அந்த கருமத்தை எப்படி போஸ் கொடுத்திருக்கன்னு. இல்ல, நான் இந்த கல்யாணம் பண்ணல. நான் அந்த துர்கா கழுத்துல தாலி கட்டல. இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல. நான் கல்யாணம் பண்ணல. நான் தாலி கட்டல. நான் இந்த கல்யாணம் பண்ணல. நான் துர்கா கழுத்துல தாலி கட்டல. நான் தாலி கட்டல, தாலி கட்டல, தாலி கட்டல. எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? இல்ல. என்னடா இது? என்ன இப்படி பண்ற? இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? நான் தாலி கட்டல. என்னடா நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டியா நீ? ஏண்டா எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு கேட்டா நீ தானடா சந்தோஷமா மனவரைக்கு வந்து அந்த தரித்திரம் புடிச்சவ கழுத்துல தாலிய கட்டின. இப்ப எங்க கிட்டயே எப்படி நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? இல்ல, நீங்க என்ன என்னமோ பண்ணிட்டீங்க. என்ன ஏமாத்தி எனக்கே தெரியாம துர்கா கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கீங்க. ஆமா, சின்ன பாப்பா இவரு. இவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ரொம்ப நடிக்காதடா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த குடும்பத்துக்கு எனக்கு இருக்கிற ஒட்டு உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரியும். நான் மனசார என் சுயநலமோட இந்த கல்யாணம் பண்ணல. துர்காவுக்கு நான் தாலி கட்டல. அதனால இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எங்கேயாவது போறேன். என்ன ஏமாத்துன யாரும் எனக்கு வேண்டாம். நீங்களாச்சு, உங்க கல்யாணம் ஆச்சு, யாருமே எனக்கு வேண்டாம். பைத்தியம். துர்கா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தியா? கௌரி, துர்கா முகத்துல வெக்கம் கரை புரண்டு ஓடுது. என்ன விஷயம்? அதுவா, ஒரு நாள் இந்த குறி சொல்ற அம்மா துர்காக்கு காரு பங்களாவோட பெரிய இடத்து மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு சொன்னாங்க. ஓ, இதெல்லாம் நடந்திருக்கா? துர்கா, இவங்களுக்கு நீ வாயில சக்கரை தான் போடணும். அண்ணா, எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுண்ணே. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. பிரச்சனை எதுவும் இல்லதான். ஆனா இனிமேதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணா, கல்யாணத்தையே பண்ணி முடிச்சிட்டோம், கச்சேரியை முடிக்க மாட்டோமா? இப்படி அசால்ட்டா இருக்கக்கூடாது ஜனா. நாம பண்ண போறது சாதாரண காரியம் இல்ல. அதனால கடைசி வரைக்கும் கவனமா இருக்கணும். சரிங்கண்ணா. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? இவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்னக்கா சொல்றது? கல்யாணம் நடந்ததை பத்தி கடுப்பாகிறதா, இல்ல அசோக் கிளம்பி போனதை பத்தி சந்தோஷப்படுறதானே தெரியல. ஏய், நீ பாட்டுக்கு எதையாவது உளறி வச்சிடாத. அசோக் எங்கன்னு கேட்டா நான் சொல்லிக்கிறேன். அக்கா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா பெரியவர் பாக்குறப்ப பயத்துல நான் ஏதாவது உளறிடுவேணும்னு பயமா இருக்கு. அத நினைச்சாதான் பக்கு பக்குன்னு இருக்குக்கா. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஜான் போனா என்ன, முழம் போனா என்னடி? சமாளிக்க வேண்டியத சமாளிச்சுதான் ஆகணும். நீ பேசாம வா. அக்கா, நம்ம நினைச்ச டைம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பக்காவா நடக்கணும். சின்னதா சுதப்பல் நடந்தாலும் நம்ம தலையில துண்டு போட்டுக்க வேண்டியதுதான். கவலைப்படாதீங்க, சொன்ன நேரத்துல சொன்னபடி நடக்கும். கிடைக்கிற சான்ஸை நீங்க மிஸ் பண்ணாம இருந்தா சரி. மாட்டையா, இந்த முறை மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அகிலா, என்னங்க? சட்டு புட்டுன்னு கிளம்புறதுக்கு வழியை பாருங்க. இப்பவே ஊருக்கு கிளம்பணும்.
ஏ காவேரி, என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சுட்டு நிக்கிற? அது வந்து அகிலா, என்னாச்சு? நீயாவது சொல்லு. இல்லங்க, அசோக் ஏதோ அவசர வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டான். அவ்வளவுதானே? இதுக்கு போய் பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? கல்யாணமே வேணான்னு தூக்கி போட்டுட்டு போலல்ல? ஆமா, துர்கா எங்க? அந்த பக்கம் தான் இருக்காங்க. ஜனா வா. என்னக்கா பெரியவர் கோவப்படுவார்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போறாரு. அந்த கருமத்தை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் எப்ப எப்படி நடந்துக்குவாருன்னே தெரியலையே. சரி வா, அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். வா. என்னது கூத்தா? நம்மளுக்கு தெரியாம ஆடலும் பாடலும் நடத்துறாங்களா? போய் பாப்போம். வணக்கம். 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 வணக்கம்மா. மா துர்கா, நாம ஊருக்கு போக நேரமாச்சு. ஊர்ல வேற நிறைய வேலை இருக்கு. இப்ப கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ள நாம போய் சேர முடியும். யார்கிட்ட சொல்லணுமோ சீக்கிரமா சொல்லிட்டு வா. போலாம். சரிங்கய்யா. யாரம்மா தேடுற? அசோக்கையா? அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கான். தலை போற வேலைன்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பி போயிட்டான். நம்ம போலாம். உங்க தம்பி தலை போற வேலைன்னு போனாரா இல்ல தலையே போயிடுன்னு போனாரா? என் தம்பி ஒன்றும் பயந்து ஓடுற ஆள் கிடையாது. பார்த்தல்ல துர்கா கழுத்துல எவ்வளவு சந்தோஷமா தாலி கட்டினான்னு. அப்புறம் எதுக்கு சொல்லாம போனோம்? அதான் பெரியப்பா கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கான். நல்லா போனாரு. கௌரிம்மா, கிளம்பலாமா? கௌரிய போக விட மாட்டோம். ஐயா, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா ஐயா? எங்க ஊர் பொண்ணை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆத்தா உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொல்லி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா கௌரியும் சேர்த்து கூட்டு போறேன்னு சொல்றது எந்த விதத்திலயா நியாயம்? இங்க பாருங்க ஐயா, கௌரி இங்க தாங்க ஐயா இருக்கணும். நாங்க கௌரி உங்க கூட அனுப்ப மாட்டாங்க ஐயா. என்ன தர்மகர்த்தா, நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் துர்காவுக்குன்னு இருக்கிறது கௌரி மட்டும்தான். கௌரிக்கும் துர்காவை விட்டா வேற ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கௌரியை மட்டும் நாங்க எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? ஐயா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஐயா. கௌரிக்கு துர்கா மட்டும்தான் இருக்கா. ஆனா இந்த ஊரை காக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க கௌரிமா மட்டும் தானே இருக்கா. மாணிக்கண்ண, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கௌரி கை குழந்தைய என்கிட்ட வந்தாலும் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சதில்ல. இப்ப திடுதிப்புன்னு கௌரி என் கூட வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படின்னா? கௌரி என் கூடவே வரட்டும்னு. துர்கா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நம்ம ஊரை நினைச்சு பாரு. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா முத ஆளா வந்து காப்பாத்துறது நம்ம கௌரி தானம்மா. இத பாருமா, உன் ஒரு ஆள் சந்தோஷத்தை பார்த்துட்டு மொத்த ஊரையும் கஷ்டப்படுத்த முடியுமா? ஏங்க, கொஞ்சமாவது அறிவோட பேசுறீங்களா? ஒரு சின்ன குழந்தைய தனியா விட்டுட்டு போக சொல்றீங்க. துர்கா இல்லாம கௌரி மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ணுவா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. கௌரி துர்கா கூட தான் வருவா. தர்மகர்த்தா ஐயா சொல்றதுதான் சரி. எங்க ஊர் காவல்தேவன் கௌரியம்மா எங்க ஊர்ல தான் இருக்கணும்.
யோ உன் புள்ளைய தனியா விட்டு போக சொன்னா போவியா நீ? பெருசா பேச வந்துட்டான். இந்த பாருங்க, எப்ப துர்கா எங்க வீட்டு மருமகள் ஆனாலோ அப்பவே கௌரியே எங்க வீட்டு புள்ளதான். நாங்க கௌரியை விட்டுட்டுலாம் போக முடியாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? மூட்டை பூச்சிக்கு ஒரு ஆளுன்னு இவ பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் ஒரு கூட்டம். இவளே ஒரு ஒண்ணு இல்லாதவ. எல்லாம் தலையெழுத்து. கருமம் கருமம். கௌரிமா, இவங்க சொல்றதெல்லாம் விடுமா. இது வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதைத்தான் இந்த ஊர் கேட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். ஷோ, இந்த ஊர்ல கடைசி வரைக்கும் யாரு தர்மகர்த்தா யாரு பஞ்சாயத்து தலைவர்னே தெரியல. இந்த ஊரு மொத்தமும் என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. நானும் இந்த ஊருக்காக தான் இருக்கேன், இனிமேலும் இருப்பேன். ஒரு கோழி எப்படி தான் குஞ்சுங்க மேல எப்பவுமே தன் கவனத்தை வச்சிருக்குமோ அதே மாதிரி ஏன் கண்ணும் இந்த ஊரை சுத்தி தான் இருக்கும். நான் சொல்றதுல நம்பிக்கை இருந்தா என் சித்தி கூட என்ன அனுப்பி வைங்க. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இங்கே இருக்கிறேன். எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப நான் போறேன். கௌரிமா, தெய்வம் தூண்லையும் இருக்கும் துரும்புலையும் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம மாசாணி அம்மனுக்கு அப்புறம் நீ தான் எங்களுக்கு தெய்வம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்தாலும் நீ வருவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஜமீன் கூட போமா. எங்க சந்தோஷம் எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ போயிட்டு வா கௌரி. போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. போயிட்டு வா கௌரிமா. போயிட்டு வா கௌரிமா. போயிட்டு வா கௌரி. போயிட்டு வாமா. போயிட்டு வா. போயிட்டு வா கௌரிமா. போயிட்டு வா கௌரி. கௌரி. போயிட்டு வா. போயிட்டு வா கௌரி. நல்லபடியா போயிட்டு வாமா. கௌரி போயிட்டு வா. கௌரி போயிட்டு வாமா. நல்லபடியா போயிட்டு வாமா. நீ போயிட்டு வாமா. என்ன தர்மகர்த்தா, நீங்க யாருக்காக கௌரியை எங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களோ அதே ஊர்க்காரங்க கௌரிய போயிட்டு வாமான்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அண்ணே, டைம் ஆச்சுண்ணே, கிளம்பலாண்ணே. ஐயா, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அப்படியே அம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டா நம்ம கிளம்பிடலாம். அம்மனை தானே கும்பிட போற, எல்லாரும் சேர்ந்து போவோம். சத்யலட்சுமியே போற்றிவோம், சர்வலட்சுமியே போற்றிவோம், சம்பத் ஸ்வரூபியே போற்றிவோம், சந்தான லட்சுமியே போற்றிவோம், சாந்தலட்சுமியே போற்றிவோம், சாகரோத்பவ லட்சுமியே போற்றிவோம், சித்தலட்சுமியே போற்றிவோம், சிவானந்த லட்சுமியே போற்றிவோம், சுபலட்சுமியே போற்றிவோம், சுந்தரலட்சுமியே போற்றிவோம், ஸ்வர்ணலட்சுமியே போற்றிவோம், சௌபாகிய லட்சுமியே போற்றிவோம். அம்மா, உன் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து வாழ போற என் வாழ்க்கை நல்லபடியா தொடங்கணும். அதுக்கு நீதான் கூடவே இருந்து அருள் புரியணும். தனலட்சுமியே போற்றிவோம், தயாலட்சுமியே போற்றிவோம், தானியலட்சுமியே போற்றிவோம். துர்கா எடுத்துக்கோமா. ஐயோ, பூசாரி தலையில மணி விழுந்துருச்சு.
ஐயோ சாமி சாமி சரி சாமி ஐயோ யாராவது சீக்கிரம் ஹாஸ்பிடல் கால் பண்ணுங்க டேய், ரத்தம் அதிகமா வந்துட்டே இருக்கு பூசாரி ஹாஸ்பிடல் கூட்டு போங்கடா. புடிங்கடா புடிங்க சீக்கிரம் சீக்கிரம். ஜாக்கிரதை போங்க. போதுமா? இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இது வரைக்கும் கோவில்ல ரத்தக்கரை பட்டதே இல்ல. ஆனா இப்போ அம்மன் சன்னதி வாசல்லயே ரத்தக்கரை பட்டுருச்சு. என்ன இன்னுமா புரியல உங்களுக்கு எல்லாம்? எங்க கௌரி இந்த ஊரை விட்டு போறதுல அந்த அம்மனுக்கே விருப்பம் இல்ல. அதனாலதான் ஆத்தா ரத்தத்தை காமிச்சு எச்சரிக்கிறா. இந்த பாருங்க, இதுக்கு மேலையும் கௌரி இங்கிருந்து கிளம்புனா நம்ம ஊர்ல பல ரத்த காவுகளை பார்க்க வேண்டி இருக்கும். இப்ப சொல்லுங்க, கௌரி இருக்கணுமா இல்ல போகணுமா? தர்மகர்த்தா, உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. மணி கட்டின கயிறு பழசாயி இத்து போய் அருந்து போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு போய் ரத்த காவு அது இதுன்னு பேசாதீங்க. கௌரி கிளம்புறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, அப்படிலாம் அசால்ட்டா பேசாதீங்க. இத பாருங்க, மணி கட்டி இருந்த கயிறு பழைய கயிறு தான். அது அந்து போகணும்னா எப்ப வேணாலும் அந்து போயிருக்கலாம்ல. அது ஏன் இப்ப இருந்து போகணும்? அதுவும் அம்மனுக்கு பூஜை பண்ற பூசாரி தலைமையில ஏன் விழணும்? யோ, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத. இதுக்கும் கௌரி கூட வரதுக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. அந்த அம்மனோட சக்தி கௌரிக்கு இருக்கிறதுனாலதான் கௌரி எங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கா. அவளை அனுப்பி வைக்க அம்மனுக்கே இஷ்டம் இல்லைங்க. இத நேர்ல வந்து சொல்லுவாளா ஆத்தா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணித்தான் காட்டுவா. அத நாம தாங்க புரிஞ்சு நடந்துக்கணும். கௌரி அம்மா இங்கதான் இருக்கணும், அவ்வளவுதான். எங்க இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க. கௌரியையும் துர்காவையும் பிரிக்கிறது ஒரு அம்மா கிட்ட இருந்து பச்சை புள்ளைய பிரிக்கிற மாதிரி. பசியில சாப்பிட உட்கார்ந்தவன சாப்பிட விடாம பண்ற மாதிரி. துர்காவையும் கௌரியையும் பிரிச்சு அந்த பாவத்தை சம்பாதிக்காதீங்க. தம்பி, உங்க உதாரணமான நல்லாதான் இருக்கு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் இதுக்கு ஒத்து வராது. எங்க கௌரி அம்மாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க உங்களுக்கு பாவத்தை சம்பாதிச்சுக்காதீங்க. முடியாது. கௌரிய நாங்க கூட்டிட்டு தான் போவோம். கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோங்க. முடியாது. பா, எல்லாம் நிறுத்துக்கப்பா. சும்மா வளவளன்னு ஆளுக்காளு பேசிக்கிட்டு. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி நம்ம கௌரி அம்மாவோட நிலைமை இப்போ. ஜமீனையா, நீங்க யோசிக்கிறதும் சரிதான், நம்ம தர்மகர்த்தா யோசிக்கிறதும் சரிதான். ஆனா நம்ம கௌரி அம்மாவுக்கு தான் தெரியும் எது சரி எது தப்புன்னு. கௌரிமா, எல்லாத்தையும் சரியா யோசிச்சு பண்றவன் நீ. இந்த பிரச்சனைக்கு நீயே ஒரு முடிவு சொல்லு. துர்கா, இப்ப நான் உன் கூட வர்றது நல்லதில்ல. அதனால நீ மட்டும் கிளம்பு. கௌரி, நீ இல்லாம நான் போக மாட்டேன். உன்னை பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். இப்ப நீயும் என் கூட வரமாட்டேன்னு சொல்ற. என் கூட வா கௌரி. ஆமா கௌரிம்மா, துர்கா உனக்காக ஜமீன் சம்பந்தத்தையே வேணான்னு தூக்கி போட்டவ. நீயும் துர்கா கூட வரேன்னு சொன்னதுனாலதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. இப்ப நீ துர்கா கூட வரலன்னா இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கௌரிமா, உன்னை இங்க தனியா விட்டு போய் அங்க துர்கா மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? கௌரி,
அம்மா சொன்னா கேப்பல்ல. நீ துர்கா கூட வரலனா அதை விட பெரிய கஷ்டம் துர்காக்கு வேற எதுவுமே இருக்காது. துர்காவை கஷ்டப்படுத்திட்டு நீ இங்க இருக்கணுமா? அப்படியே இருந்தாலும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா கௌரி? கௌரிமா, ஒரு சின்ன புள்ள யாரும் இல்லாமலாம் தனியா இருக்க கூடாது. அது சேஃப்டி இல்ல. நீ எதை பத்தியும் யோசிக்காம துர்கா கூடவே கிளம்பி வா. எல்லாரும் ஏன் மேலையும் துர்கா மேலையும் அக்கறையா இருக்கீங்க. இத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற எல்லார் மேலையும் எனக்கும் அக்கறை இருக்கு. நான் இல்லாம துர்கா கஷ்டப்படுவான்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அதே நேரம் நான் இல்லாம என் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு துர்காக்கு நல்லா தெரியும். கண்ணு முன்னாடி ஒரு தடங்கல் நடந்திருக்கு. அதை சரி பண்ணாம நான் இங்க இருந்து வர்றது அவ்வளவு நல்லதில்ல. அப்படியே வந்தா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கெட்ட பேரு எனக்கு வேணுமா துர்கா? மாணிக்கோன்னு துர்கா மட்டும்தான் சென்னைக்கு போறா. சந்தோஷமா? கௌரி அம்மானா கௌரி அம்மா தான். ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்காக நான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் சந்தோஷமா? துர்கா, என் மேல கோவமா? துர்கா, உன் கண்ணீர் சொல்லுது என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு. நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த பந்தம் அந்த அம்மா கொடுத்தது. இது சும்மா ஒரு நல்லதுக்கான பிரிவு தான். நீ தைரியமா போயிட்டு வா துர்கா. கௌரி, எனக்குள்ள இருக்கிற பயம் உன்னை நினைச்சு இல்ல, என்ன நினைச்சு. என் அக்காவும் இதே மாதிரிதான் என்ன தனியா விட்டுட்டு போனா. போனவ ஒரேடியா போயிட்டா. இப்ப நானும் உன்னை விட்டு போறேன். என் அக்காவை காண மாதிரி எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாது துர்கா. பேசுற வரைக்கும் தான் வார்த்தை உன்னோடது. பேசிட்டேன்னா அந்த வார்த்தை பிரபஞ்சத்தோடது. துர்கா, இந்த ஊரை காக்க தெரிஞ்ச எனக்கு என் துர்காவை காப்பாத்த தெரியாதா? நம்பிக்கையோட போயிட்டு வா துர்கா. கௌரி, காமாட்சி அக்கா கிட்ட சொல்லிருக்கேன். அவங்க உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லக்ஷ்மி அக்கா கிட்டயும் சொல்லிட்டேன். நம்ம வீட்லயே வந்து உன்னை பாத்துக்கிறேன்னாங்க. டைமுக்கு வீட்டுக்கு வந்துரு, அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காத. அப்புறம் சித்ரா அக்காவும் பாட்டியும் நம்ம வீட்டுக்கே வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. உன்னை விட்டு போறதுதான் எனக்கு பயமாவே இருக்கு. ஆனா அம்மா இருக்கான்னு எனக்கு ஒரு சின்ன தைரியம். பத்திரமா இருந்துருவல. துர்கா, எனக்கு இவங்க மட்டும் சொந்தம் கிடையாது. இந்த ஊரே எனக்கு சொந்தம் தான்.
கௌரி, பேச்சுல மட்டும்தான் நீ பெரிய மனுஷின்னு நினைச்ச. ஆனா உண்மையிலேயே நீ பெரிய மனுஷிதான். உன்னை விட்டு போறதுல துர்காக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அவ்வளவு வருத்தம் எனக்கும் இருக்கு. அந்த மாசாணி அம்மன் ஏன் இப்படி நம்மள பிரிச்சு வச்சு சோதிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மாவே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சீக்கிரம் எல்லாம் தெரியும். என் துர்காவை நான் சந்தோஷமா அனுப்பி வைக்க காரணமே நீ அவ பக்கத்துல இருக்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. துர்கா, அங்க அத்தெல்லாம் காத்துட்டு இருக்காங்க, கிளம்பலாமா? சின்னையா என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. உன் வருத்தம் எனக்கு புரியுது துர்கா. அசோக் அவ்வளவு அவசரமா போயிருக்கான்னா கண்டிப்பா அது முக்கியமான வேலையாதான் இருக்கும். அசோக் முடிச்சிட்டு வரட்டும், நானே கேக்குறேன். இப்ப கிளம்பலாமா? கௌரி, பார்த்து கவனமா இருக்கணும். வேலைக்கு நல்லா சாப்பிடணும். ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வரணும். நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து பத்திரமா படுக்கணும். பத்திரமா இரு கௌரி. என் துர்கா எப்பவும் என் கூட இருப்பா. புது வீட்டுக்கு கிளம்புறப்போ இப்படி அழுதுகிட்டு இருக்கலாமா? போலாம். வா துர்கா. வா. அகிலா, என்னங்க? நானும் ஜனாவும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறோம். நீ துர்காவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. நாங்க வேலையை முடிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்க. ஆனா அசோக் இல்லாம எப்படி துர்காவை மட்டும் கூட்டிட்டு போறது? ஏன் கூட்டிட்டு போனா என்ன? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. அசோக் வர்ற வரைக்கும் இங்கேயே இருந்து அவன் எப்ப வர்றானோ அப்ப நீங்க கிளம்பி போங்க. இல்லங்க, கூட்டிட்டு போறோம். ஆலையில சிக்கன சோள கரும்பு மாதிரி ஒன்னா எல்லா கோபத்தையும் ஏன் மேலேயே காட்ட வேண்டியது. தேவா, அப்பா இங்க வாடா. சொல்லுங்கப்பா. என்ன எல்லாம் முடிஞ்சதா? இல்லப்பா, பந்தல்காரன் மைக் செட்டுக்காரனுக்கு இன்னும் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, சீக்கிரம் செட்டில் பண்ணிட்டு கிளம்ப பாரு. நானும் பெரியப்பாவும் ஒரு வேலையை போயிட்டு வரோம். நாங்க நேரா வீட்டுக்கு போயிடுவோம். நீயும் சீக்கிரம் வந்து சேரு. சரிங்கப்பா. அண்ணா, எல்லாம் அந்த தர்மகத்தாவால வந்தது. இப்ப நீங்க ஊன்னு சொல்லுங்க. நான் போய் அந்த தர்மகத்தாவை கண்டம் தோட்டமா வெட்டி போட்டுட்டு வரேன். இல்லடா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. என் டென்ஷன் எல்லாம் அந்த குட்டி பிசாசு இல்லாம நாம காலன் ஐயா கிட்ட போனோம்னா என்ன சொல்லுவார்னு தான் தெரியல. நடந்த விஷயத்த சொல்லுவோம்னு காலன் ஐயா ஏதாவது ஒரு வழி சொல்லுவார். ஏய், எறா வண்டிய. ஹலோ, அப்படியா? சரி, நான் வரேன். சீக்கிரம் கிளம்புங்க. அத்தை, என்ன? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால். ஒரு ஆபரேஷன் பண்ணணும். வீட்டுக்கு போயிட்டு போனா லேட் ஆயிடும். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. உனக்கு வேற வேலையே இல்லையா? போய் தொலை. சரிங்க அத்தை.
துர்கா, நீ முன்னாடி போ, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா. கௌரி வரேன், பாத்துரு. சந்தோஷமா போயிட்டு வா துர்கா. கிளம்பு போலாம். வா காவேரி. நீ ஏன் நின்னுட்டு இருக்க? போ. போது கொஞ்ச நேரம் லேட் ஆகுது. ஏண்டா வண்டிய வேகமா ஓட்டினா உங்க அப்பா வீட்டு சொத்தா குறைஞ்சிட போகுது. புழுவை கட்டி வயித்துக்குள்ள வச்சுக்கிட்ட மாதிரி எவ்வளவு நேரம் தான் இவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வருது. மகாராணி, உங்களை ஒருத்தர் இறக்கி வேற விடுவாங்களா? அடிச்சி இறங்கி வா. பொண்ணுதானே சொல்லிட்டு இருக்கோம், இறங்க. பங்களாதாமா, பங்களாவே தான். பஞ்ச பரதேசிக்கெல்லாம் பகுமானமான வாழ்க்கை கிடைச்சா இப்படிதான் பாப்ப. வீணா, போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. தாளை எழுத்து பொன்னிதானே ஆகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா உங்க வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க சின்னையா. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? உன்னை ஒரு ஆள் வேற வந்து கூட்டிக்கிட்டு போணுமா? சீவா, பரதேசிக்கு வந்த வாழ்க்கைய பாரு. வாங்க மகாராணி. சீக்கிரமா எடுத்துட்டு வா. இந்தாங்க அத்தை, நீங்க கேட்ட ஆரத்தி. இந்த ஆரத்தி கர்மத்தை நீயே எடுத்து தொலை. இவ கெட்ட கெடுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சலா? உன்னை வரவேற்கிறதுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்கல. சம்பிரதாயம் எடுத்து தொலைக்கணும். அதுக்காக தான் நாங்க எடுக்கிறோம். எடுமா.
கற்பூர ஆரத்தி வச்சிருக்கேன். ஆரத்தியில காலை வச்சு அந்த தடத்தோட வாசல்ல இருக்கிற நெல்லை தள்ளி விட்டு வீட்டுக்குள்ள போகணும். அதுதான் இங்க உள்ள வழக்கம். வை, காலை வை. உன் காலை வச்சு தொலை. ஏண்டி, எதுக்குடி இப்படி பேய் மாதிரி கத்துற? அம்மா, அது வந்து வாய மூடு. உன் விளக்கம்லாம் எனக்கு தேவையில்லை. ஒழுங்கா சொன்னதை செஞ்சுட்டு சட்டு புட்டுன்னு வீட்டுக்குள்ள போ. உனக்காக எவ்வளவு நேரம் தான் வெளியில நிக்கிறது? என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? கால் எடுத்து வையேன். எப்படி டான்ஸ் ஆடுற பாருங்க. வச்சு தொலையேன். இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்க போறியா? அதை தட்டி விட்டுட்டு உள்ள போ. இவளுக்கு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். உனக்கு நான் ஆரத்தி எடுக்கணுமா? அதுக்கு தான் வச்ச ஆப்பு. அது சாதாரண ஆரத்தி இல்லடி. மிளகாயும் சுண்ணாம்பும் சேர்த்து அதுல ஒரு கண்ணாடி பீச போட்ட ஆரத்தி. நல்லா குத்துச்சா, நல்ல கால் எரிஞ்சுச்சா, இன்னும் 2 நாளைக்காவது நீ காலை ஊனவே கூடாது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நிறைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருட்கள் பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருட்கள் பட வேண்டும், மண்ணும் பயனுட கண்ணு திறந்திட வானம் இங்கு தென்பட வேண்டும், தனமும் இன்பமும் பெண்ணின் விடுதலை உண்மை நின்றிட நீ வேண்டும். ஆத்தா அங்காள பரமேஸ்வரி, பாத்து தரைக்கு வலிக்க போகுது. ஆளை பாரு, சீக்கிரம் வாடி. ஆடி அசைஞ்சு வரத்துக்கு இது ஒண்ணும் உங்க பட்டிக்காடு கிடையாது. வந்து நில்லு. புலி அடிக்க வேட்டைக்கு போய் எலி அடிச்சு கொண்டு வந்த மாதிரி எதுக்கோ போய் என்னமோ பண்ணிட்டு இந்த ஒண்ணும் இல்லாத சிறுக்கிய இங்க இழுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? போதும், விளக்க ரெடி பண்ணது. 5 முகத்துல விளக்கு ஏத்துற அளவுக்கு இவ ஒன்னும் வருத்த இல்ல. தீப்பெட்டி எடுத்து அவ கையில கொடு. இந்தா ஏத்து. விளக்கு என்னைய மூஞ்சிலியா வச்சிருக்கேன்?
அங்க பார்த்து ஏத்து. இன்னைக்கு விளக்க கொளுத்த போறவ என்னைக்கு குடும்பத்தை கொளுத்த போறாளோ தெரியலையே. ஷோ கடவுளே, என்ன பண்றது? நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. வாழையடி வாழையாக வாழ்ந்து சிறக்க வரும் அருள்முகமே. பதனி சரிதமா. என்னக்கா பதனி சரி. இன்னும் என்ன பண்றா? பதனி சரிகமா பதனி சரி கரி. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஊருக்கு தான் நீ இந்த வீட்டு மருமக, ஆனா எங்களுக்கு நீ அதே வேலைக்காரி தான். ஆமாமா, வேலைக்காரி தான். பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கோம், பகுமானமா வாழலான்னு நினைச்சிருந்தா அந்த நினைப்ப பெட்ரோல் ஊத்தி கொளுத்திரு. இங்க நாங்க என்ன சொல்றோமோ அத மட்டும் தான் நீ செய்யணும். உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாவது செஞ்ச அப்ப தெரியும் இந்த ஆவுடையப்பன் பொண்டாட்டி அகிலா யாருன்னு. சரிம்மா. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இங்க நடக்கிற எல்லா விஷயமும் காதும் காதும் வச்ச மாதிரி உனக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வேற யார்கிட்டயாவது மூச்சு விட்ட அப்புறம் மூச்சு விட நீயே இருக்க மாட்ட. என்ன சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சா, இல்ல இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டியா? என்னக்கா இது? வின பாத்து. என்னக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கா? மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம விளக்குல பட்டுருச்சு. ஏய், என்னடி தெரியாம பட்டுருச்சு தெரிஞ்சு பட்டுருச்சுன்னு? உன் கண்ணை என்ன பொடனிலையா வச்சிருக்க? பொடனில வச்சிருந்தா கூட கவனிச்சு பாத்துக்கணும்ல. அவ்வளவு அஜாக்கிரதை. ஏதோ ஒண்ணு கூட பொதி சமக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஆனா நீ ஒண்ணுத்துக்குமே லாய்க்கப்பட மாட்ட. எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி கந்தல கட்டிக்கிட்டு திரிஞ்ச உனக்கெல்லாம் இந்த மாதிரி புடவைய கொடுத்தா இப்படிதான் பண்ணுவ. போ, போய் உனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கறி துணி இருக்கும், அதை கட்டிக்கோ. போடி. நீ என்ன பாத்துட்டு இருக்க? நீ போ. அப்பா எப்படி டான்ஸ் ஆறா பாத்தீங்களாக்கா? அக்கா வந்த அன்னைக்கு கல்யாண புடவைய எரிய வச்சுட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத. நாம பண்ற விஷயத்த தாங்க முடியாம அவளே துண்ட காணோம் துணிய காணோன்னு ஓடுறாளா இல்லையான்னு பாரு.
அம்மா, உண்மையை சொல்லு. நீ விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சியா? ஆமாண்ணா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இல்ல நான் என்ன பாவம் பண்ண இப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க? கழுத்துல தாலி ஏறி இன்னும் வாழ்க்கையவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு எதுக்கு? எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. சந்தோஷமா என் கழுத்துல தாலி கட்டின சின்னையா என்ன தனியா விட்டுட்டு எங்க போனாருன்னு தெரியல. அங்க இருந்த வரைக்கும் சிரிச்சு பேசினவங்க இங்க வந்த நிமிஷத்துல இருந்து என்ன ஒரு புழுவை விட கேவலமா பாக்குறாங்க. எதுக்குமா? சின்னையா என்ன விரும்பிதான் நிச்சயம் பண்ணாரு. ஊர் மக்கள் முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? எந்த தப்புமே செய்யாத எனக்கு எதுக்குமா தண்டனை? என்னால முடியலம்மா. துர்கா, துர்கா, எழுந்துரு. என்ன ஜமீன் வீட்டு புது மருமகளே, புது இடம்லாம் எப்படி இருக்கு? என்ன அப்படி பாக்குற? நான் கூட வரல, வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்கலன்னா? சாரி துர்கா, நான் அப்ப சொல்லிட்டு போனேன்ல, ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதான் நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனா உன்னை விட நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உனக்கு நானே ஆரத்தி எடுத்து விளக்கேத்தி வைக்கணும்னு. பட் என்ன பண்றது, சிச்சுவேஷன் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லக்கா. துர்கா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பேசுற? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுற? இந்த இடம் வேணா புதுசா இருக்கலாம், ஆனா நான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு பழக்கப்பட்டவங்க தானே? இல்லக்கா, அது வந்து... சரி விடு, போக போக சரியாயிடும். வா, வீட்டை சுத்தி காமிக்கிறேன், வா. அம்மா! துர்கா, 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 என்னாச்சு? உட்கார. என்னாச்சு? கால்ல என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா. இங்க பாரு, உயிர் போற மாதிரி கத்துற. என்னாச்சு கால்ல? காலை முதல்ல காட்டு. காட்டு. ஐயோ, என்ன துர்கா இது? இதோ தீல கால் வச்ச மாதிரி இப்படி பொத்தல் பொத்தலா இருக்கு. எப்படி ஆச்சு? அது வந்து விளக்கேத்தும் போது சாம்பிராணி போட வச்சிருந்த கறிக்கட்டையில காலை வச்சுட்டேன். அதான் காலை சுற்றுச்சு. என்ன பொண்ணு நீ? பதட்டப்படலாம், அதுக்கு நீ இப்படியா? ரிலாக்ஸா இரு துர்கா. சரி நீ உட்கார், நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். சரி, அசோக் எங்க? உங்களை மாதிரியே ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. என்னது முக்கியமான வேலையா? உன்னை தனியா விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன அசோக்குக்கு வேலை? சரி, நான் அசோக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டியா? எப்படியும் சாப்பிட்டிருக்க மாட்டேன். இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். துர்கா, இந்தா சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு பசிக்கல. துர்கா, உன் நிலைமை எனக்கு புரியுது.
ஒரு அக்காவா நான் உனக்கு சொல்றேன், இந்த ஜமீன்ல நமக்கான வாழ்க்கை இங்கன்னு ஆயிடுச்சு. எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லவும் முடியாது. நம்ம தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். புரிஞ்சுதா? சரி, ஆ காட்டு. ஆ காட்டு. ஆ. துர்கா, எதுக்கு இப்ப அழற? உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அக்கா நான் இருக்கேன். என்கிட்ட சொல்ல, சரியா? இந்தா சாப்பிடு. காட்டு. காலை காட்டு. மெதுவா, சீக்கிரம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அக்கா, ஒன்னும் இல்ல, சரியாயிடும். பார்த்து. துர்கா, ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன், காலையில சரியாயிடும். நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? விளங்காதவளே, இப்ப எதுக்கு தனியா உட்காந்து இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? என்ன ரெஸ்ட் எடுக்க வந்தியா? எதுக்கும் பயன்படாம ஒரே இடத்துல தண்டத்துக்கு கிடக்காம போய் ஏதாவது வேலைய பாரு, புரியுதா? துரோகம், நம்பிக்கை துரோகம். அவளையப்பா, என்னையே மோசம் செய்து விட்டாய். செல், உன் பரம்பரையின் தலையெழுத்தை இனி யாராலும் மாற்ற முடியாது. என் முன்னே நிற்காதே, போய்விடு. ஐயா, அண்ணனும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அந்த ஊர் மக்கள் மொத்தமும் அவ பக்கம் இருந்ததால எங்களால எதுவும் பண்ண முடியல ஐயா. எதுவும் பேசாதே. நீ என்ன காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று தெரியுமா? இந்த திருமணம் முடிந்தால் அந்த கௌரி இங்கு இருப்பாள் என்று சொன்னாய் அல்லவா? சொன்னையா, ஆனால் முடியவில்லை, அப்படித்தானே? இதை முடியவில்லை என்று சொல்ல நீ எதற்கு? நானா உன்னை என்னிடம் வர சொன்னேன்? உன் குடும்பத்தையும் உன் பரம்பரையையும் காப்பாற்ற மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்தது. அனைத்து முன்னால் பாழாய் போனது. போ, தலையெழுத்து எதுவோ அதை அனுபவி, போ. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. எங்களுக்குன்னு நீங்க மட்டும்தானையா இருக்கீங்க. அப்படி நினைத்திருந்தால் நான் சொன்ன வார்த்தையை
உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றி இருக்க வேண்டும். செய்யவில்லை, ஏன் முடியவில்லை. அந்த கௌரி இங்கு வராமல் யாகம் நடக்காது. பலி கொடுக்கவும் முடியாது. அதோடு உன் குடும்பத்தின் சாபத்தையும் தீர்க்க முடியாது. இனிமேல் என்ன செய்ய போகிறாய்? ஐயா, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் முயற்சி பண்றையா. இன்னும் 6 நாளில் அந்த கௌரி இங்கு இருந்தாக வேண்டும். ஒருவேளை முடியவில்லை என்றால் என்னிடம் திரும்ப வராதே. செல். கண்டிப்பா கொண்டு வரேன் ஐயா. போயிட்டு வரேன் ஐயா. வருங்க ஐயா. ஐயா, இப்ப என்ன செய்யறதுங்க ஐயா? ஐயா ஐயா, இந்நொடியிலிருந்து நாம் காளிக்கு செய்யும் பூஜை இன்னும் உக்கிரமாக இருக்க வேண்டும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இனி நடக்க போகும் போராட்டம் அந்த கௌரிக்கும் ஜமீன் குடும்பத்திற்கும் இல்லை. கௌரிக்கும் காலனுக்கும் இல்லை. தீய சக்திக்கும் நல்ல சக்திக்கும் இடையில் நடக்கும் போராட்டம். இந்த போராட்டத்தில் தீய சக்தி ஜெயித்தே ஆக வேண்டும். கௌரி, என்னுடைய பலிபீடத்தில் உன்னுடைய தலை உன் உடலை விட்டு பிரியும். பிரிப்பேன். ஜெய் கமண்டல காளி. ஏன் சின்னையா, என்ன நீங்க ஆசைப்பட்டுதானே கல்யாணம் பண்ணீங்க. ஆனா தாலி கட்டின கையோட சொல்லாம கொல்லாம எங்க போனீங்க? உண்மையிலேயே முக்கியமான வேலையா தான் போயிருக்கீங்களா, இல்ல என்ன பிடிக்காம போயிட்டீங்களா? ஆனா ரெண்டுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்ல சின்னையா. என்ன பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்ல. எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம போகவும் வாய்ப்பு இல்ல. அப்படின்னா என்ன நடந்துச்சு சின்னையா? சின்னையா, இங்க நடக்கிறது எல்லாமே நான் நினைச்சதுக்கு எதிரா இருக்கு. எங்க இருந்தாலும் எனக்காக வந்துருங்க சின்னையா. ஏய் அம்மா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, இதுதானே சின்னையா ரூம். அதான் அது பாடி எஸ்சி மராசாத்தி.
குப்பமேட்ல கிடந்த எதுக்கோ படுக்க பஞ்சு மெத்த கேக்குதா? ஆ? இல்லம்மா, அப்படிலாம் இல்லம்மா. பாடி வெளிய. அம்மா வலிக்குதுமா, என்ன விட்டுருங்கம்மா. வலிக்குதா? வலிக்குதுமா. வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். எங்க வீட்டு புள்ள பொண்ணோட கழுத்துல தாலி கட்டும் போது எங்களுக்கும் இப்படிதானே வலிச்சிருக்கோம். சாணி முழுகுன கட்டாந்தர தரையில படுக்க பாய் கூட இல்லாம இருந்தவளுக்கு ஜமீன் வீட்டு பரம்பரை கட்டல்ல படுக்க தோணுதோ? நல்ல வேளை நீ படுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். நீ படுத்திருந்தத பாத்திருந்தேன், கட்டிலோட சேர்த்து உன்னையும் கொளுத்தி இருப்பேன். இத பாரு, பெரியவர் சொன்னதுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே செய்யணுமா? அம்மா வலிக்குது. வலிக்குதா? விட்டுருங்கம்மா. வலிக்குதா? விட்டுருங்க. வலிக்குதா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாடி. வாங்குறல. அம்மா வலிக்குதுமா. வேணாம்மா, என்ன மன்னிச்சிருங்க. வாடி. ஏய், நீ எப்பவுமே வெளியில தான் படுக்கணும். வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரணும். கால்ல போட்டுக்கிட்டு நடக்கிறது வாசல்ல தான் கிடக்கணும். நீயும் எனக்கு அந்த மாதிரி தான். ஆனா எனக்கு நீ அப்படி இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். ஆனா அது உன்கிட்ட கிடையாது. வெளியிலே கிடந்து சாவடி. அம்மா கதவு தரங்கம்மா. அம்மா கதவு தரங்க. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. அம்மா கதவு தரங்கம்மா. அம்மா நான் ஹால்ல கூட படுத்துக்கிறேம்மா. அம்மா நான் கிச்சன்ல கூட படுத்துக்கிறேம்மா. கௌரி, துர்கா, தூங்கிட்டியா? சாப்பிட்டு படுத்தியா இல்ல சாப்பிடாம படுத்தியா? உன் துர்கா உன்னை விட்டு போயிட்டாலேன்னு பாத்தியா? அது எப்படி என் செல்ல குட்டியை விட்டுட்டு நான் தனியா போவேன்? அப்படியே போனாலும் உடம்பு மட்டும்தான் போகும். உசுரும் என் மனசும் என் கௌரி பாப்பாவை சுத்தி தான் இருக்கும். துர்கா, துர்கா, கௌரி, இத போத்தி படுத்துக்கோ. நானே உன் கூட படுத்திருக்கிற மாதிரி இருக்கும்.
துர்கா, அக்கா, என்ன புது மருமகளே, காலையிலேயே உன்னோட கடமையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு. கோலம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, புது இடம், கௌரியும் இல்ல. நைட்டு நல்லா தூங்குனியா துர்கா? தூங்குனக்கா. தூங்குனன்னு சொல்ற, ஆனா பார்த்தா அப்படி தெரியல. சரி, காலையில காஃபி குடிச்சியா? என்ன துர்கா, எதுக்கு இவ்ளோ பதட்டம்? இங்க பாரு, நான் உனக்கு அக்கா மாதிரி. என்கிட்ட நீ கொஞ்சம் ஃப்ரீயா பேசு. நீ காஃபி குடிக்கலன்னு உன் முகமே சொல்லுது. சரி, வெயிட் பண்ணு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ அக்கா, வேண்டாங்க்கா, நீங்க இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இரு, நான் காஃபி போட்டேன்னா நீ குடிக்க மாட்டியா? நீ கோலத்தை ஒழுங்கா போட்டு முடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியா? ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, நம்ம மனசுல இருக்கிறத சொல்லலாமா? வேண்டாம், ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சிட்டா. என்னது இது? கோலம். அதான் அலங்கோலம் ஆயிடுச்சு. இது நான் கார்ல வர வழி. எனக்கு பிடிக்காத எதா இருந்தாலும் அதை ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். அது கோலமா இருந்தாலும் சரி, கோலம் போட்ட ஆளா இருந்தாலும் சரி. புரியுதா? ஷோ, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. துர்கா, என்னாச்சு? ஏன் கோலம்லாம் அழிஞ்சிருக்கு? ஒண்ணு இல்லக்கா, வீணாமா கார்ல வந்தாங்க, கோலத்து மேலேயே ஏத்திட்டாங்க. மறுபடியும் ஏதோ மறந்துட்டேன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுல தெரியாம கோலம் அழிஞ்சிருச்சு. இவ்ளோ அழகா கோலம் போட்டு இருந்த, நான் தான் கண்ணு வச்சிட்டேன். என் கண்ணு பட்டுதான் கோலம் அழிஞ்சிருச்சு. அப்படிலாம் இல்லம்மா, கோலம் போடுறதே அழியறதுக்கு தானே. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அழிய வேண்டியது, போட்ட உடனே அழிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்க்கா. துர்கா, மனசார சொல்றேன், இந்த பக்குவம் தான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இந்தா, இந்த காஃபி குடி. குடி. நீ மத்த வேலையெல்லாம் பாரு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரியா? பாத்துக்கோ. துர்கா, ஏ துர்கா, துர்கா, எங்க போனா இவ? துர்கா அக்கா, என்னக்கா காலங்காத்தால எதுக்கு அந்த சிறுக்கிய கூப்பிட்டு இருக்க? தெருவுல கிடந்தவ மாட மாளிகைக்கு வந்ததும் பகுமானமா இருக்கணும்னு நினைச்சா விட்டுருவேனா? ஏ துர்கா, அம்மா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க?
தோ வந்துட்டேமா. அம்மா என்ன உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு தனியா கூப்பிடணுமா? ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டீங்களோ? இல்லம்மா, அது வந்து ஆமா, இப்ப சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க போக போற? சீமையிலே இல்லாத பேரழகி நான் தானு. உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரிங்கம்மா. ஆமா, எப்ப சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்க போற? அம்மா, காய்கறி எதுவும் இல்ல, அத வாங்கிட்டு வந்தா உடனே ஆரம்பிக்கிறேம்மா. யார் யாருக்கு என்ன சமைக்கணும்னு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அப்புறம் அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு பேந்த வந்து நிக்க கூடாது. சொல்லுங்கம்மா. பெரியவருக்கு மீன் குழம்பு வச்சிரு. கடல் மீன் தான் வாங்கணும். நீ பாட்டுக்கு குளம் குட்டையில பிடிக்கிறது எல்லாம் வாங்கிறாத. சின்னவருக்கு கோழி குழம்பு வச்சிரு, அதுவும் நாட்டு கோழி குழம்பு தான். அர்ஜுனுக்கு நல்லி எலும்பு சூப்பு வச்சிரு. மத்தவங்களுக்கு முருங்கைக்காய் சாம்பாரு, பிஞ்சு வெண்டைக்காய் கார குழம்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மஞ்சள் கம்மியா போட்டு மோர் குழம்பு, மிளகு ரசம், பருப்பு கூட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், புதினா சட்னி, மோர் மிளகா, அப்புறம் அப்பளம். இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கணும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ சாப்பிட்டுக்குவாங்க. வீணாவுக்கு பூண்டு வெங்காயம் ஆகாது, அதனால அவளுக்கு தனியா கீரை மசியல் பண்ணி வச்சிரு. தொட்டுக்க சேனக்கிழங்க பொரிச்சு கொடுத்துரு. ஏய், என்ன மண்டையில நல்லா வாங்கிக்கிட்டியா? பண்ணிடுறேம்மா. நான் சொன்னதெல்லாம் எல்லாரும் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும். அதனால மார்க்கெட்டுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். போ. சரிம்மா. அக்கா, என்னக்கா நம்ம வீட்ல விருந்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அவ்வளவு ஐட்டம் பண்ண சொல்றீங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இன்னைக்கு வீட்ல இவ மட்டும்தான் எல்லா வேலையும் செய்யணும். அதனால இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் நான் லீவ் சொல்லி அனுப்பிட்டேன். ஏன்னா ஒண்ணு இல்லாத இந்த விளங்காதவளுக்கு ஜமீன் வீட்டு மருமகங்கிற எண்ணம் அவ மனசுல துளி கூட வரக்கூடாது. அதுக்குதான் இப்படி எல்லாம். அக்கா, எடுத்த உடனே டாப் கியர்ல போறீங்க. தாங்குவாளா இவ? தாங்க கூடாதுன்னு தானே இப்படி பண்றேன். நான் படுத்துற பாட்டுல ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு நொந்து நொந்து சாகணும். துண்ட காணோம் துணிய காணோன்னு சொல்லாம கொள்ளாம ஓடணும். ஓட வைக்கிறேன். ஏய், அம்மா, இத வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? நீ எப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறது? சீக்கிரம் பண்ணிடுறேம்மா. பேசாத, போய் வேலையை பாரு போ. ஏய், நில்லு. அத்தை, நீ எங்க போற? இல்ல அத்தை, துர்கா. அவளை பார்த்து நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல அத்தை, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். ஓ. அர்ஜுன், சொல்லுமா. டேய், உன் பொண்டாட்டி மேல ஒரு கண்ணு வை. புதுசா வந்த அந்த ஊர்க்காரி துர்கா கிட்ட பாசத்தை காட்டுறேன் பாசி பயிரை காட்டுறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்க போறா. எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அது அங்கதான் இருக்கணும். டேய், என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஓ.
பாவம் துர்கா தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். துர்கா, நான் காய்கறி வெட்டுறேன், நீ போய் அடுத்த வேலைய பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 பேரும் கட் பண்ணி முடிச்சுட்டா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி. என்னாச்சு? ஹே துர்கா, சமைக்க சொன்னா கருங்கல் மாதிரி நின்னுட்டு இருக்க. இதான் நீ வேலை செய்யற லட்சணமா? இல்லம்மா, அது அடிச்சி சமையல் கட்டுல கண்ணை கசக்கிட்டு நின்னா வீடு விளங்குமாடி. இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சு டைனிங் டேபிள்ல வைக்கிற. இல்ல தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன், ஜாக்கிரதை. சீக்கிரம் பண்ணு. என்ன சொல்ற அசோக்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த கருமத்தை மறுபடியும் என் வாயால கேட்கணுமா? ஆமா, ஆயிடுச்சு. நான் நம்ப மாட்டேன், நீ சும்மா பிராங்க் பண்ற. நானே கடுப்புல இருக்கேன், நீ என்ன இன்னும் கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். நீ இப்படி சீரியஸா முகத்தை வச்சுட்டு சொன்னா நான் நம்பிடுவேனா? ஒரு இன்விடேஷன் இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் கூட இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல நீ எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். சின்ன ஃபங்க்ஷனாலே ஊரை கூப்பிட்டு தடபுடலாம் நடத்துவீங்க. உன் கல்யாணத்தை காதம் வச்ச மாதிரியே நடத்துனீங்க. இத நான் நம்பணும். உனக்கு பிராங்க் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? ஏய், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு உன்கிட்ட சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? என்கிட்ட சொன்ன மாதிரி பார் கவுன்சில்ல யார்கிட்டயும் சொல்லிடாத, கை தட்டி சிரிப்பாங்க. ஏய், நான் இருக்கிற கடுப்புல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பேசாம போயிடு. ஏன் அசோக்? நீ யாரு, உன் கேரக்டர் என்ன, உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு 10 வருஷமா உன்கிட்ட பழகுற எனக்கு தெரியாதா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாம இது வரைக்கும் உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? அப்படி இருக்கும்போது உனக்கு கல்யாணம் ஆனதை மட்டும் நான் எப்படி நம்புறது? என் கல்யாணத்தை என்னாலே நம்ப முடியல, நீ எப்படி நம்புவ? விடு, எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப உண்மையிலேயே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? உனக்கு இரு, இந்த பாரு, உனக்கே தெரியும். நல்லா பாரு. ஆனா நீ பயங்கரமான ஆள் அசோக். அங்க ஜாலியா கல்யாணத்தை முடிச்சிட்டு எங்க சொல்லாம கல்யாணம் பண்ணத கேட்டு சண்டை போடுவேனோன்னு உனக்கு பிடிக்காம கல்யாணம் நடந்த மாதிரி என்கிட்ட சீனை போட்டிருக்க, அப்படிதானே? சரி, நீ போட்டோ பார்த்துட்டு இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
அதுக்கு தான் முதல்ல நான் உங்ககிட்ட போட்டோவை காட்டல. டேய் இங்க பாரு, எனக்கு இப்ப தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. உனக்கு தெரியாம கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்ற, ஆனா போட்டோல சந்தோஷமா ஜோடியா போட்டோக்கு போஸ் கொடுத்திருக்க. இதுல எதுடா உண்மைன்னு நம்புறது? கேட்ட உனக்கே இப்படி இருக்குன்னா என்னோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஒருத்தி கழுத்துல தாலி கட்டி அவ கூட சந்தோஷமா போட்டோவுக்கு போஸ் கொடுத்திருக்கேன். ஆனா அது எதுவுமே என் சுயநனவோட நடக்கவே இல்ல. டேய் நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. அப்படி என்னதானே நடந்துச்சு? அதை ஏன் கேக்குற? உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. யாரு என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். நீ அந்த துர்கா கழுத்துல தாலியை கட்டிட்ட அசோக். இல்ல, இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல. நான் தாலி கட்டல. நான் என் அப்பா கிட்ட சண்டை போட்டதுல இருந்து கோவில் மண்டபத்துல என்ன எங்க அம்மா வந்து எழுப்பின வரைக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு துளி கூட ஞாபகம் இல்ல. என்னடா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை கண்ணு முன்னாடி அப்படியே ஓட்டி காட்டுற? அந்த படத்துல விஜய் சேதுபதியோட நிலைமையில தான் இப்ப நானும் இருக்கேன். படத்துலயாவது கதை சுமூகமா முடிஞ்சிருச்சு. ஆனா என்னோட லைஃப்ல இனிமேதான் டிராஜடியா ஆரம்பிக்க போகுது. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியலடா. கண்டிப்பா உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. கல்யாணம் பண்ணி நாசமா போகாதீங்கன்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பாரு, நானே இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இந்த கல்யாணம், பொண்டாட்டி, புள்ளைங்க, கமிட்மெண்ட், இந்த மாதிரி வார்த்தைங்க என் அகராதிலே இருக்க கூடாதுன்னு நினைச்சவனா. ஆனா விதி யாரை விட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதி என்னோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. என்னடி இப்ப நீ என்னத்தை வெட்டி முறிச்சிட்டேன்னு காஃபி குடிக்க போற? எல்லாரும் அவ்வளவு பசியில இருக்காங்க. சமைச்சதை எடுத்து வச்சோமா, எல்லாரையும் சாப்பிட வச்சோமான்னு இல்லாம எனக்கு என்னன்னு காஃபி குடிக்கிற? எல்லாத்தையும் எடுத்து வை. கடைசியா 4 ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வா. என்ன சீக்கிரம். ஐயோ அக்கா, அக்கா நீ சொன்ன ஐட்டத்தை ஒண்ணு விடாம பண்ணிட்டாலே, எப்படிக்கா? பண்ணணும்ல, பண்ணாம விட்டிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த அகிலா யாருன்னு. அக்கா, பிடிக்காத மருமகளை புரட்டி எடுக்கிறது எப்படின்னு உங்களை வச்சு ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த புத்தகத்துல வெறும் 300 மட்டும்தான் எழுதியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பரிமாறு. சரிங்கம்மா. போதும். அர்ஜுன், அம்மா
எதையாவது எடுத்து போட்டு சாப்பிட. நல்லி எலும்பு சூப் இருக்கு, அத முதல்ல குடி. உனக்கு பிடிக்கும்னு செஞ்சு வச்சிருக்கு, குடி. சரிம்மா, குடிக்கிறேன். வீணா, இப்ப எதுக்கு நீ துர்காவை அடிக்க போற? எவ்வளவு தைரியம் இருந்தா குழம்பு கரடியை ஏன் மேல போடுவா? இவள மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம போட்டுட்டேன். தெரியாம போட்டுட்டியா? உன் கண்ணு என்ன புடரிலையா இருக்கு? வீணா, துர்கா தான் தெரியாம போட்டான்னு சொல்றாள்ல. இந்த வீட்ல வேலைக்காரிக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல. ஏ வீணா, ஏண்டி உனக்கு ஒழுங்கா பரிமாற கூட தெரியாதா? பாரு, உன்னால வீணா சாப்பிடாம போறா. நீ பரிமாறினது போதும், போய் ஓரமா நில்லு போ. பெரியமா, இப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேவா, நீ எதுவும் பேசாத, சாப்பிட ஒழுங்கா. உன் துர்கா உன்னை விட்டு போயிட்டாலேன்னு பாத்தியா? அது எப்படி என் செல்ல குட்டியை விட்டுட்டு நான் தனியா போவேன்? துர்கா! அண்ணே, ஆமாண்ணே, ஆமாண்ணே, அங்கதான் வந்துட்டு இருக்கீங்க. இருங்க, ஒரு 2 நிமிஷம் தான் வந்துடுறேன். சின்ராஸ் அண்ணே, இந்த ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கௌரிமா, என்ன இங்க உட்காந்துருக்க? என்ன கௌரிமா, முகல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லண்ணே, துர்கா இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா கௌரிமா, எனக்கும் அதை நினைச்சா மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்ப தனியா இருக்கிறது கஷ்டம் தானே? உனக்கு இருக்கிற கஷ்டம் துர்காவுக்கு மட்டும் இல்லாமலா இருக்கும். அவளும் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தானே இருப்பா. எனக்கு தெரியும்ண்ணே, துர்கா கிட்ட 4 வார்த்தை பேசினா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் என்ன கௌரிமா, ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே அமைதியாயிட்ட, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, இந்த ஊர்லயே உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்கு. நீங்க உங்க ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் துர்கா கிட்ட பேசிட்டு கொடுத்துருவேன். முடியுமா அண்ணே? இந்த சின்ராசனன்ட்ட கேக்குறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? போன் தானே, இந்தாமா, உனக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கோ. ஆமா கௌரிமா, துர்கா கிட்ட பேச எந்த நம்பருக்கு போன் பண்ணுவ? பெரிய வீட்டு நம்பர் தெரியும்ண்ணே, அந்த நம்பருக்கு தான் பண்ண போறேன். ஓ, அவங்க வீட்டு லேண்ட்லைனா? அப்படின்னா மறக்காம கோடு நம்பர் போட்டு பண்ணுமா, அப்பதான் உங்களுக்கு கால் போகும். தெரியும்ண்ணே. சரி, நீ பேசு. இத பாரு, பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டோம், சொகுசா இருக்கலாம்னு நினைக்காத. விளக்கமாறு பிஞ்சிரும். சட்டு புட்டுன்னு கழுவி வச்சுட்டு வா, வீட்டெல்லாம் துடைக்கணும். வந்துடுறேம்மா. வா.